தனது 75வது பிறந்த நாளையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம் செய்தார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரது குடும்பத்தினர் சாமி தரிசனம் செய்தனர். நேற்று 75வது பிறந்த நாளை கொண்டாடிய நடிகர் ரஜினிகாந்த் நேற்று மாலை அவரது குடும்பத்தினருடன் திருமலைக்கு வந்தார். திருமலையில் உள்ள காயத்ரி விருந்தினர் மாளிகையில் தங்கிய அவர் இன்று காலை ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற விஐபி தரிசனத்தில் சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோயிலுக்குள் உள்ள துலாபாரம் என்று அழைக்கக்கூடிய அந்த இடத்தில் ரஜினிகாந்த், அவரது மனைவி லதா ரஜினிகாந்த், அவருடைய பேரன்களான யாத்ரா மற்றும் லிங்கா ஆகியோர் 4 பேரும் தங்களது எடைக்கு நிகராக அரிசி மற்றும் சர்க்கரை நாணயங்கள் காணிக்கையாக செலுத்தினர். பின்னர் ஏழுமலையானை சாமி தரிசனம் செய்த பிறகு அவருக்கு ரங்கநாதர் மண்டபத்தில் கோயில் கூடுதல் செயல் அதிகாரி வெங்கைய சௌத்ரி தீர்த்த பிரசாதங்களை வழங்கி வேத பண்டிதர்கள் மூலமாக வேத ஆசீர்வாதம் செய்து வைத்தனர். ரஜினிகாந்த் வருவதை கண்ட அங்கிருந்த பக்தர்கள் மற்றும் ரசிகர்கள் கோயில் முன்பு திரண்ட நிலையில் வெளியே வந்த ரஜினிகாந்தை பார்த்த ரசிகர்கள் மற்றும் பக்தர்கள் தலைவா தலைவா என்று கோஷங்களை எழுப்பினர். ரசிகர்கள் மத்தியில் கைகளை அசைத்தபடி தற்பொழுது சாமி தரிசனத்தை நிறைவு செய்துள்ளார். ஜெயக்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.